உஹது போர்க்களத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுகாயம் அடைந்த பொழுது அந்த வேதனை தாழ முடியாமல் ஒரு வார்த்தையை சொன்னார்கள். ஒரு நபியுடைய முகத்திலே இரத்தச்சாயம் பூசிய ஒரு சமுதாயம் எப்படி வெற்றி பெறும்? கைஃப யுஃப்லிஹு கௌமுன் சஜ்ஜு வஜ்ஹ நபியிஹிம் பித்தமி. ஒரு நபி, நான் ஒரு இறை தூதராக இருக்கிறேன், என் முகத்தில் இரத்தச்சாயத்தை பூசி விட்டார்கள், இவங்க எப்படி வெற்றி பெறுவார்கள் என்று வேதனை தாங்க முடியாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது அல்லாஹ்வுடைய அதிகாரம் எனக்கு இருக்குது என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை கிடையாது. எல்லா மனிதர்களுமே இந்த மாதிரி வேதனை வரும் பொழுது சில வார்த்தைகளை கூட குறை சொல்லி விடுவார்கள். அந்த மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொன்னார்களே தவிர, நான் நினைத்தால் ஏதாவது செய்து விடுவேன், என் மேல கை வைத்தால் நீங்கள் அழிஞ்சு விடுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கையில எடுத்தவர்களாக அவங்க சொல்ல கிடையாது. அந்த மாதிரியான ஒரு கேரக்டரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கிடையாது. அப்ப இந்த வார்த்தையை சொன்ன உடனே அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? லைஸ லக்க மினல் அம்ரி ஷைஉன், அதிகாரத்தில் உனக்கு எந்த பங்கும் கிடையாது. இந்த வார்த்தையை எப்படி சொல்லலாம்? உன்னை காயப்படுத்தியவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்று சொன்னா, அப்போ உங்களை காயப்படுத்துறது தான் வெற்றி தோல்விக்கு அளவுகோலா? உங்களை யாராவது காயப்படுத்தினா அவங்க தோத்து தான் ஆகணுமா? அப்ப முடிவு செய்யற நான் இல்லையா? எப்படி இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்களுக்கு கூட இந்த அதிகாரம் கிடையாது, இந்த மாதிரியான சொற்பிரயோகம் செய்கிற அதிகாரம் என்னுடைய தூதராக இருக்கக்கூடிய உங்களுக்கும் கிடையாது என்று அல்லாஹ் சொல்றான். இதுல கவனிக்கிற விஷயம் என்ன? அதிகாரம் கிடையாதுன்னு எல்லாருக்கும் தெரியும், தௌஹீத்வாதிகள் எல்லாருக்குமே தெரியும், அல்லாஹ்வை தவிர யாருக்கு அதிகாரம் கிடையாதுங்கிறது. ஆனால் ஒரு பெயரளவுக்கு, ஒரு வார்த்தை அளவுக்கு ஒரு வருத்தப்பட்டு கோபப்பட்டு வேதனையில ஒரு சொல்லை சொன்னால் கூட, அது அந்த அர்த்தத்தில் சொல்லப்படாவிட்டால் கூட அல்லாஹ்வுக்கு பிடிக்கல. இந்த விட்டு தர்றது, இந்த காம்ப்ரமைஸ் பண்ணி கொள்வது அல்லாஹ்வுக்கு பிடிக்கல என்பதை இந்த சொல் மூலமாக அல்லாஹ் நமக்கு சுட்டி காட்டுகிறான்.